தமிழர்கள் நாகரிகத்திலையும் சரி, பண்பாடு, விருந்தோம்பல் இது எல்லாத்திலையுமே தலை சிறந்தவர்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இப்போ இத அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு காலத்தின் தொடக்கம் தமிழகத்தில இருந்து ஆரம்பமாகி இருக்கு, அறிவியல் பூர்வமான ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. அது என்ன இரும்பு காலம், அதோட முக்கியத்துவம் என்ன, இதுல ஏன் தமிழர்கள் பெருமைப்படணும், இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இரும்பு சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்துற உலோகமா இப்ப இருக்கு. ஆனா பழங்காலங்கள்ல இரும்பு தாதுக்களை பிரிச்சு எடுக்க தெரியாம இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல வெண்கல உலோகம் தான் பயன்பாட்டுல இருந்துச்சு. அத பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு வரும் காலங்கள்ல தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இத அயன் ஏஜ்னு சொல்றாங்க. இந்த இரும்பு காலம்தான் மனித நாகரிகத்தின் வளர்ச்சிய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட காலமா கருதப்படுது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இரும்பு கால தொடக்கத்தை பத்தி தேடுறப்போ எகிப்துல இரும்பாலான மணி கிடைச்சது. இது வானத்தில் இருந்து கிடைத்த இரும்பு தாதுக்களை கொண்டு உருவாக்குனது. இதனுடைய ஆண்டு சுமார் 5000 வருடங்களுக்கு முந்தையது. இதுவே உலகத்தின் மிக பழமையான இரும்பு பொருள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதற்கிடையே நம்ம தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர், சிவக்கலை, கீழ் நமண்டி, மயிலாடும்பாறை, மாங்காடு இந்த இடத்துலலாம் பல கட்டங்களா தொல்பொருள் ஆய்வு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்துல சிவக்கலையில கண்டெடுக்கப்பட்ட மாதிரிகளை சோதனைகளுக்காக லக்னோ, அகமதாபாத், புளோரிடா இந்த 3 இடங்களுக்கும் அனுப்புனாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, சிவக்கலையில கண்டெடுத்த இரும்பு பொருட்கள் சுமார் 5300 வருடங்கள் பழமையானதுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து உலகிற்கே இரும்பு காலம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதான் தொடங்கி இருக்குன்னு தெரிய வருது. இந்த ஆராய்ச்சியின் முடிவால தமிழர்களின் பெருமையை கண்டு உலகமே வியந்து போயிருக்கு.